சார் நீங்க டிவி வால்யூம் குறைச்சாதான் உங்களுக்கு நாங்க பேசுறது கேக்கும். இல்லையே எனக்கு மறுபடியும் எக்கோ அடிக்குது. குறைச்சிட்டீங்களா? சரி நீங்க என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம சோசியல் சர்வீஸ்னு சொல்றாங்க, பொது சேவை சொல்றாங்கல்ல, அது எப்பாவது பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? புரியல. ஓ உங்க ஃப்ரெண்டுக்கு பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்களா? சூப்பர், வண்டர்ஃபுல்லான, அது ஒரு லைஃப் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு பிளட் கொடுக்கறது. அதே மாதிரி இது உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அது உங்களுக்கு தெரியும்ல? ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க. பாய் பாய். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்கன்னா ஹரிணி எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பொது சேவை இன்னைக்கு நான் ஆரம்பிச்சோன்னே எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆன்சரா வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட் காலர் பேர் என்ன சொன்னாங்க? மறந்துட்டீங்களா? மறந்துட்டேனே, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க பாருங்க. ஆனா வந்து நம்ம லாஸ்ட் 2 காலர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசினாங்க. அவங்களோட திறமையை நம்ம லாஸ்ட் காலர் வெளிப்படுத்தணும். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணி கண்டிப்பா வெளிப்படுத்துங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிச்சிருக்கும், அதனால நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பார்த்துட்டு வந்துடலாம். டேலண்ட் தான் சார் முக்கியம். உங்ககிட்ட வந்து பியூட்டிஃபுல்லான டேலண்ட்ஸ். பையன் 12வது படிக்கிறப்போ 12வது பாஸ் பண்ணிட்டேன். பையன் பிபிஏ பண்ணா நான் பிலிப் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ் இலக்கியத்துல. சூப்பர். ஓகே, உங்க பையனும் நீங்களும் வந்து அப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நாலு கல்லூரிக்கு கட்டுரை படிச்சிருக்கேன். ஓகே, முதல் கட்டுரை வந்து கல்வி மனிதனுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு ஒரு கட்டுரை படிச்சிருக்கேன். முதல் கட்டுரை இந்த ஆண்டு ஜனவரியில. ஓ சூப்பர். அழகப்பா யூனிவர்சிட்டியில காரைக்குடியில் போய் அந்த கட்டுரை வெளியாச்சு புத்தகத்துல. ஓகே, அதுல வந்து ஒரு ஆசிரியர் வந்து மாணவனுக்கு என்னெல்லாம் செஞ்சா நாளைக்கு அவன் ஆர்வம் படிக்க வரான்னு அதை எழுதியிருப்பேன். ஓ சூப்பர் சூப்பர். கல்வி வந்து பெண்ணுக்கு ஒரு அச்சய பாத்திரம் அப்படின்னு அதை எழுதியிருப்பேன். ஓ வா வண்டர்ஃபுல். இந்த மாதிரி வளர்நிலை அது சம்பந்தமா ஃபுல்லா எழுதியிருப்பேன். ஓ இந்த மாதிரி வந்து டிஃபரண்ட் டாபிக்ல வந்து நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா. பெண்ணுக்கு எப்பவுமே கல்வி ஒரு அச்சய பாத்திரம் தானே? கண்டிப்பா கண்டிப்பாங்க சார், ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, இல்ல அவங்க மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சொல்றேன். என்னுடைய சகோதரி, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி, எல்லாத்துக்குமே கண்டிப்பா சார், எல்லாத்துக்குமே வந்து எஜுகேஷன்ன்றது வந்து அந்த ஒரு கவிதை எழுதின கவிதை மட்டும் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தன்னைகளை எடுத்தாங்கல்ல, ஆமா, அந்த அன்னைக்கு உலகமே வந்து ரொம்ப வருத்தப்பட்ட நாள். அந்த நாள் ஓகே, நாங்க இருக்கீங்கல்ல, அந்த இது தன்னை கதை என்பது மிகவும் பெரிய ஒரு கூறப்பட்ட கதை. அந்த சிலையை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனமூவி அந்த எழுதின அந்த கவிதையை சொல்றேன். சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க சார். கடற்கரை சாலையிலே கையில் சிலம்பேந்தி கடும் கோபமான் என்ற கற்புக்கரசி கண்ணகி சிலை எங்கே? சாலையிலே கையில் சிலம்பேந்தி கடும் கோபமான் என்ற கற்புக்கரசி கண்ணகி சிலை எங்கே? நீதி வழக்கு தொடுத்து நீதிபதிக்கு மரணதண்டனை கொடுத்து நிலையாக நின்ற நீதியின் சிலை எங்கே? நீதி வழக்கு தொடுத்து நீதிபதிக்கு தண்டனை கொடுத்து நிலையாக நின்ற நீதியின் சிலை எங்கே? பேசுவது இயமில்லை என்பதை பொய்யாக்கி பேசி புரட்சி செய்த பேதையின் சிலை எங்கே? பழங்கால சிலை என்பதால் அது பழுவற்று வீழ்ந்தனவோ? பழங்கால சிலை என்பதால் அது பழுவற்று வீழ்ந்தனவோ? பஞ்சாங்க முறைப்படி இல்லை என்று பாதகர்கள் பங்குத்தான் எடுத்தனரோ? பஞ்சாங்க முறைப்படி இல்லை என்று பாதகர்கள் பங்குத்தான் எடுத்தனரோ? ஏ கடலையே, தினந்தோறும் திரும்ப திரும்ப என் கற்புக்கரசி கண்ணகிகளை இருக்கிறதா என்று பார்ப்பாயே. நீ தூங்கும் போது சில துரியோதனனை தூக்கித்தான் சென்றனரோ? வீணா துயரத்தோடு கேட்கிறேன், கற்புக்கரசி கண்ணகி சிலை எங்கே அப்படின்னு. வாவ் சார், பியூட்டிஃபுல். நோ வேர்ட்ஸ், என்கிட்ட வார்த்தையே கிடையாது. நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில நீங்க கவிதையோட கால் பண்ணுங்க. நீங்க லக்கி காலரா இருந்து நீங்க கூட நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம இனிய வாழ்த்துக்கள்ல செலக்ட் ஆகி வரலாம், எங்க கூட நின்று பேசலாம். சரிங்களா? கண்டிப்பா வாங்க சார், டெய்லி கால் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் காலிங் சார். பை. ஓகே, நம்ம லாஸ்ட் காலர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசினாங்க. அதுல தெருவுல நம்ம சரௌண்டிங்ஸ்ல வந்து ஏதாவது டஸ்ட் அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். நம்ம சரௌண்டிங்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளீனா வச்சுக்கணும். அந்த கிளீன்லினஸ் வந்து நமக்குள்ள ஒரு இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தடவை ஷோ நீ குளிச்சியா? அதெல்லாம் நீ கேப்ல அதெல்லாம் என்னன்னா ஹரிணி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தடவை ஒரு ஷோ ஒன்று வந்துச்சு. அந்த ஷோல வந்து எல்லாருமே வந்து நாங்க செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து நாங்க தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து ஜாக்கி ஜான் சார் வந்திருந்தாரு.
கீழே வந்து ஏதோ ஒரு டம்ளர் வந்து இவங்க ஏதோ குடிச்சிட்டு கீழே போட்டாங்க போல இருக்கு ஸ்டேஜ்ல. அப்போ வந்து எல்லாருமே அதை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஜாக்கி சான் சார் வந்து அவர் பாட்டுக்கு போய் அவரோட ப்ரெஷர் கூட பார்க்காம எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு இது எதுக்கு இங்க கிடைக்குதுன்னு அவர் பாட்டுக்கு எடுத்து போட்டு போயிட்டாரு. அவருக்கு இருக்கிற ஒரு ஹை ரேஞ்சுக்கு வந்து அவர் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவர் ஏன் பண்றாருன்னா சரௌண்டிங்ஸ் கிளீனா இருக்கணும். அது ஒரு ஹேபிட் எல்லாத்துட்டும் இருந்துருச்சுன்னா என்னைக்குமே ஹாப்பியா இருக்கலாம். லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லா போகும். இன்னைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை கால் பண்ணதுக்கு எல்லா நேருக்கும் நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து கால் பண்ணுங்க. கால் கிடைக்காத அனைத்து நேர்களும் வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. நாங்க கண்டிப்பா எடுத்து உங்க கூட பேசுவோம். எனிவேஸ் இட்ஸ் மீ பிரின்ஸ் சைனிங் அவுட். பை. இவங்க ஹரிணி.